நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எடுத்த மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் பார்த்தோன்னா ரொம்ப சீரியஸான ஃபேஸோட ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருப்பாரு அண்ட் ஒய்ஃப் நின்றுட்டு இருப்பாங்க. அதையே இப்போ ரீக்ரியேட் பண்ணி நிறையா பிக்சர்ஸ் போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்துலேயும் புதுமையை புகுத்துற பாரதியார் இதை சும்மா விடுவாரா? அவர் எடுத்த ஃபேமிலி பிக்சர்ஸ் பார்த்தா ஒய்ஃபை ஒரு கம்பேனியனாக பார்ட்னராக ட்ரீட் பண்ணுறாருன்றது தெரியும். ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு அவர் பக்கத்தில் நின்றுட்டுருப்பார். இப்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், கேண்டிட்னு எவ்வளவோ வந்துருச்சு. பட் அப்போது இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை தானே. இது மட்டும் இல்லை, அவர் எழுதுகிற கவிதைகளில் கூட அடி செல்லம்மா அப்படின்னு அவங்கள இன்வால்வ் பண்ணி எழுதியிருப்பார். செல்லம்மாள் திருச்சி எஃப்எம்மில் ஸ்பீச் கொடுத்தது பார்க்குறப்போ அவங்களோட தாட்ஸை எவ்வளோ ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்றது தெரியும். நீங்களும் இதை கேட்டு பாருங்களேன். வறுமை கவிஞனின் தனி உடைமை. காதல் ராணியாக மனைவியை போற்றும் கவிஞன் அவளுக்கு சாதமும் போட வேண்டுமே. இன்று மகாகவியின் மனைவியாக போற்றப்படும் நான் அன்று பைத்தியக்காரன் மனைவி என்று பலராலும் ஏசப்பட்டேன். சுகமாக வாழ்வதற்கு சொர்க்கலோகம் சென்றால்தான் முடியும் என்ற நிலை கவிஞன் மனைவிக்கு ஏற்பட்டு விடுகிறது. திடீரென்று எண்ணங்கள், கொள்கைகள், பாட்டுக்கள், அப்பாட்டுக்கு மெட்டுக்கள். எனது இரு காதுகளும் மனமும் இதயம் நிரம்பி ததும்பும் பாக்கியம் பெற்றேன். இந்த பாக்கியம் பெற நான் எத்தனை கோடி ஜென்மம் வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப எடுக்க தயாராக இருக்கிறேன்.